ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் முள்ளங்கியை வச்சு பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தோட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் எண்ணெயில் பொரிய விடும்போது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருது இல்லைங்களா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நான் மீடியம் சைஸுங்கிறதுனால 2 எடுத்துருக்குறேங்க. நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க. அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். நான் இன்றைக்கி முள்ளங்கி வச்சு செஞ்சுருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைனா வெறும் உருளைக்கிழங்கு வச்சு கூட செய்யலாம். பாருங்கள், முள்ளங்கி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா மசாலா கருகிடும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா கலந்து விடணுங்க. இப்போ இதில் காய் வேக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி இதை கடாயில் தாங்க செய்கிறேன். இதையே நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் கடாயில் செய்கிறதுனால இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். காய் நல்லா வெந்து வரட்டும். காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கசகசா இல்லைனா 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. முள்ளங்கி முழுமையாக வெந்து வந்திருக்குங்க. குழம்பும் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு காய் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு முன்ன விட நல்லா கொதித்து இன்னுமுமே திக்காகி வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி பொரிச்ச குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.